நடந்து முடிந்த நீட் தேர்வுல வந்துட்டு தாடியெல்லாம் கட்டி போட்டுட்டு பட்டன் எல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா பண்ணாங்க. அதை பத்தி உங்களுடைய ஒரு மாதிரியா பண்ணல, காட்டு பிராண்டித்தனமா பண்ணாங்க. அதான் என்னுடைய பதில். ஒரு மாநாடு போட்டார்கள் வாரணாசியிலே, அதிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இனிமேல் பாரத் என்றுதான் இந்தியா அழைக்கப்படும். இந்தியா என்ற பெயரே இனி இருக்கக்கூடாது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. அவர்கள் இந்தியாவிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இந்தி மொழியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். அது இப்படி சில கொடூரமான சரத்துக்களை கொண்ட பிரகடனத்தை அவர்கள் வாரணாசியிலே நிறைவேற்றிவிட்டு தலைநகரினி டெல்லி இருக்கக்கூடாது, வாரணாசி தான் அவர்களுடைய மதகேந்திரம்தான் தலைநகராக இந்தியாவுக்கு இருக்க வேண்டும். அதுவும் அந்த பிரகடனத்திலே இருக்கிறது. ஆக ஒருமைப்பாடு கேள்விக்குறியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாடாளுமன்றத்தில் இந்திக்காரர்கள் கூச்சல் எழுப்பிய போது ஒரு எம்பி சகட்டு வேலைக்கு எதிர்க்கட்சிகளையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் மற்ற மதிமுக போன்ற கட்சிகளையும் தாக்கி பேசிய போது ஒரு குரல் கூட எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து எழவில்லை. நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து வடித்தெடுக்கப்பட்டவன், சிறை சென்றவன், அரசியல் சட்டத்தை தெரு வீதியிலே போட்டு கொளுத்திவிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் நான் அரசியல் சட்டத்தை தான் கொளுத்தினேன் என்று சபை நடந்து கொண்டிருந்த போது, சங்கர் தயாள் சர்மா சேர்மனாக இருந்த போது நான் சொன்னேன். யாரும் எதிர்க்கவில்லை, இந்தி வெறியர்கள் கூட. ஆனால் இம்முறை அவர்கள் இந்தி பேசாத மக்களை திட்டி தீர்த்த போது அந்த எம்பி ஒரு 3/4 மணி நேரம் நான் பொறுத்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு இவருக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தியிலே நம்ம எல்லோரையும் திட்டுகிறார் இந்த எம்பி, இவருக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று, என்ன பேசுகிறாய் நீ, என்ன உளறுகிறாய் நீ என்று சொன்னபோது அவன் திகைத்து விட்டான். என்ன வேற ஏதோ சத்தம் வருது என்ன. நான் ஆங்கிலத்திலையும் பேசல, தமிழ்ல இது இந்தியிலையும் பேசல, ஹிந்தி தெரியாது. எவரோ பேப்பரில் எழுதியிருக்கிறான் இந்தி வைகோவுக்கு தெரியும்னு சொல்லி. தெரியும், 4 வார்த்தை தெரியும். ஏக் டாக்ஸி, ஒரு டாக்ஸி வேணும்னு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். 2 நம்பர் மீனாபாக், என்னுடைய வீடு மீனாபாக்ல இருக்கு, அங்கே வா. வேற இன்னொரு வார்த்தை என்ன, அவன் அவசரப்பட்டு வேற பக்கம் போயிட்டான், பஸ் 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 பஸ், பஸ் நிறுத்து, நேரா போகணும்னா சாரா சாரா சாரா. இந்த 6 வார்த்தை தவிர இந்த குதிரைக்காரன் பாஷை எனக்கு தெரியாது. அதை நான் சொன்னேன். அவன் இன்னும் அதிகமாக கூச்சலிட்டான். ஏன் கூச்சலிடுகிறாய்? தமிழ்நாட்டின் பக்கம் வந்து விடுவாயா நீ? வந்து பத்திரமாக நீ திரும்பி போய் விடுவாயா என்று சொல்லிவிட்டு அவன் இந்தியிலே தானே தாக்கி பேசினான், நான் தமிழிலே தாக்கி பேசுவோம், உலக முதல் மொழியிலே என்று சொல்லி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதரை கண்ணங் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று குரல் கொடுத்ததற்கு பதில் சொல்ல முடியவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பதால் தமிழ் தெரிந்த நிர்மலா ஏன் வைகோவுக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று நினைப்பார் என்பதற்காக எழுந்து நீங்க பேசுறது தப்புனா, அம்மா நீங்க பேசுறது தான் தப்பு, அந்த ஆள் பேசுறாரே இந்திக்காரர் அது முழுக்க தப்பு, இதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன் என்று சொன்னேன். ஆக நாடாளுமன்றத்திலும் நான் தமிழ் உரிமையை, திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை, திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறேன். 1655 தடவை நான் அந்த 18 வருஷத்திலே 20 வருஷத்திலே நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அந்த 1650 பேச்சுக்களையும் தொகுத்திருக்கிறேன் ஆங்கிலத்திலே. மறுமலர்ச்சி திமுக அண்ணாவின் கொள்கைக்கு பாடுபட்டது. மறுமலர்ச்சி திமுக இந்தி எதிர்ப்புக்கு தன்னை தத்தம் செய்தது. மறுமலர்ச்சி திமுக முல்லை பெரியாரை காப்பாற்றி கொடுத்தது. மறுமலர்ச்சி திமுக
நியூட்ரோனோவை உள்ளே வரக்கூடாது என்று தடை வாங்கியது. மறுமலர்ச்சி திமுக ராஜபக்சே மீது கருப்பு கொடிகளை வீசியது. மறுமலர்ச்சி திமுக 3 மாநிலம் கடந்து சம்பல் பள்ளத்தாக்கிலே போய் நாங்கள் 700 பேர் போராட்டம் நடத்தினோம். அப்படி ஒரு போராட்டத்தை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திலே நடத்தியதாக ஒரு சான்று யாராவது நிரூபிக்க முடியுமா? நாங்கள் தான் அந்த பெருமைக்கு உரியவர்கள். பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய திமுக மாநில அரசு தொடர்ச்சியா மத்திய அரசுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. இதுல ஒரு கடுமையான எதிர்வினைகளை முதலமைச்சர் சந்திப்பார் அப்படின்னு நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் எதிர்வினையை பாஜக சந்திக்கும். இங்கே உள்ள 18 கோடி முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மக்கள். அவர்கள் பாகிஸ்தான் பிரிந்தபோது நாங்கள் போக மாட்டோம் என்றவர்கள். காயிதே மில்லத்தவர்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், நம்முடைய முஸ்லீம் லீக் பணத்தில் 18 கோடி மிச்சம் இருக்கிறது, அதை உங்கள் பங்குக்கு இந்தியா பங்குக்கு வாங்குங்கள் என்று சொன்னபோது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் ஒரு பைசா எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாட்டுப்பற்று மிக்கவர். சீன யுத்தத்தின் போது தன் மகனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறேன் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் மூண்டபோது மீண்டும் அவர் மகனை போருக்கு அனுப்பவே தயாராக இருந்தார். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் இந்திய ராணுவத்திலே அந்த போரில் இறந்திருக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் மேஜராக, ராணுவத்திலே மேஜராக, கர்னலாக, சுபேதாராக இருந்து போர்க்களம் சென்று மடிந்திருக்கிறார்கள். அவர்களும் நம் வீட்டு பிள்ளைகள், நம் சகோதரர்கள். இந்த கருத்திலே மறுமலர்ச்சி திமுக உறுதியாக இருக்கிறது. பாஜக இதை எந்த வடிவத்திலே கொண்டு வந்தாலும் அதை முதல் எதிரியாக போய் எதிர்த்து நின்று தகர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.